அரசியல் கட்சிகள் நோன்பு விழா எதுக்கு நடத்தணும்? நோம்பையை இவங்க போய் திறக்கணும். வர்றவனுக்காவது அறிவு வேண்டாமா? நோன்பு திறப்பு விழாங்கிற பேரில் ஜோசப் விஜய் இருந்தவர் இன்னைக்கு முகமது விஜய்னு கஞ்சி ஊத்துறாருன்னு போகலாமா? திமுக நேற்று வரை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, ரம்ஜான் நோன்பு வைக்கிறவங்க யார் வைப்பாங்க? முஸ்லீம்கள் வைப்பாங்க. இவன் கடவுளே இல்லைங்கிறவன் இவன் எதுக்கு போய் நோன்பு வைக்கிறான்? அது ஹராம். ஈவேரா சொன்னதே முஸ்லீமா மாறுங்கன்னு தான் ஈவேரா சொல்லியிருக்காருன்னு அவர் பல நேரங்களில் பேசிட்டு இருந்தார். அவர் முஸ்லீமா மதம் மாறி, பெரியார்தாசன் முஸ்லீமா மதம் மாறி வரும்போது இவங்கெல்லாம் போய் அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்கிட்டு நானும் மதம் மாற போகிறேன், என்னோட சேர்த்து தலித் மக்களும் மதம் மாற போகிறேன், முஸ்லீமாக மாற போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. திருமாவளவன் நோன்பு இருக்கிறாருன்னா இருக்கட்டும், அவருக்கு அதில் நம்பிக்கை இருந்து அவர் மாறி கூட போகட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாறுங்க, போங்க, வாங்க. எங்கள் பட்டியலை மக்களை ஏமாற்று. இந்த அறிவிப்பு உங்களுக்கு மேம்போக்காக பார்த்தா என்ன தெரியும்னா, ஓஹோ கோயில்களெல்லாம் புனரமைக்கிற 120 கோடி ரூபா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. பொது நிதியில இருந்து கொடுக்கப்படலை. அது அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வரும்போது தெரியும். ஓகே. மசூதிக்கு புனரமைக்கிற கொடுக்குறாங்கன்னா அது பொது நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. அது வக்பு வாரியத்திலேருந்து கொடுக்கல. சர்ச்சைகளை புனரமைக்கிறதுக்கு பொது நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே யாதவ் கி பாராத், பாபி எல்லாம் ஹிந்தி படமெல்லாம் பயங்கரமாக ஓடிச்சோ, அது மேலே இவங்களே எல்லாம் ஹிந்தி படத்தை பூரா டப்பிங் பண்ணி இப்போ சமீபமாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நிறையா நடந்துட்டு வருது. ஹிந்து மக்கள் கட்சி அப்படிங்கும் போது நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. ஹிந்து மக்கள் கட்சி அந்த மாதிரி இப்தார் நோன்புல எதுவும் கலந்துக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லைங்க. எதனால் சார்? எதனாலன்னா, நாங்கள் மைனாரிட்டி செல் வச்சுக்கல. நாங்கள் இந்த அரசியல் அது பண்ண எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அவங்களுக்கு நாங்கள் சிறுபான்மையினராக அவங்கள பார்க்கல, எங்களில் ஒருவராக பார்க்குறோம். அவங்கள ஒரு ஓட்டு வங்கியாக பார்க்கல, அவங்கள எங்கள் தேசியத்தில் ஒரு பங்காக பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க, ரம்ஜான் நோன்புங்கிறது 50 கடமைகளில் ஒன்று. முஸ்லீம்களுக்கு புனிதமானது. ரம்ஜான் நோன்பு வைக்கிறவங்க யார் வைப்பாங்க? முஸ்லீம்கள் வைப்பாங்க. இவன் கடவுளே இல்லைங்கிறவன் இவன் எதுக்கு போய் நோன்பு வைக்கிறான்? அது ஹராம்ங்க. இந்த நோன்பு திறப்புன்னு சொல்லி முஸ்லீம்கள் கூப்பிட்டாலும் இவனுங்களை கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? இறையச்சம் இல்லாதவன் எதுக்காக நீ கூப்பிடுற? கடவுள் இல்லைன்னு சொல்கிறான் திமுக காரன். ஆனால் ஒன்றைகளும் ஒருவனே தேவங்கிறான். திக காரனையும் அது என்ன, இது ரொம்ப தப்பு. இது விளக்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் நோன்பு விழா எதுக்கு நடத்தணும்? நோம்பையை இவங்க போய் திறக்கணும். வர்றவனுக்காவது அறிவு வேண்டாமா? நோன்பு திறப்பு விழாங்கிற பேரில் ஜோசப் விஜய் இருந்தவர் இன்னைக்கு முகமது விஜய்னு கஞ்சி ஊத்துறாருன்னு போகலாமா? திமுக நேற்று வரை கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, மதத்தில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க நடத்துகிற இஃப்தார் விழாக்கு போகலாமா? அது ஹராம் இல்லையா உங்களுக்கு? சரி, அவங்க அரசியல் கட்சிகள் அவங்க அதை பண்ணுறாங்க, நீங்கள் அங்கே போகிறீங்க. இது இந்த நோன்பு கஞ்சி அரசியல் தமிழ்நாட்டுக்கு, இந்தியாவுக்கு, உலகத்துக்கு தேவையில்லை. இப்போ உலகத்தில் நீங்கள் முதல்ல வெளிநாடுகளில் இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தது. இப்போ அங்கே இந்த ஜோ பிடன் வந்தபோது நினைக்கிறேன், அவன் அமெரிக்காலே இஃப்தார் விருந்து நடத்துகிறான், வெள்ளை மாளிகையில். இதெல்லாம் சும்மா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக பண்ணுறது. அதே மாதிரி திருமாவளவன் நோன்பு இருந்து போய் நோன்பு அவர் தான் மாறுறேங்கிறாரு. அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அம்பேத்கர் மதம் மாறினாரு. அதே மாதிரி நானும் மாறப்போகிறேன், முஸ்லீமாக மாறப்போகிறேன். ஒரு காலத்தில் பெரியார் தாசன் ஒரு தலைவர் இருந்தார், தீகாக்கார். அவர் டாக்டரேட் பண்ணியிருக்கார் பெரியார் தத்துவங்களில். அவர் என்ன சொன்னார்னா, அவர் போய் நான் முஸ்லீமாகவே மாறிட்டார். ஈவேரா சொன்னதே முஸ்லீமாக மாறுங்கன்னு தான் ஈவேரா சொல்லியிருக்காருன்னு அவர் பல நேரங்களில் பேசிட்டு இருந்தார். அவர் முஸ்லீமாக மதம் மாறி, பெரியார் தாசன் முஸ்லீமாக மதம் மாறி வரும்போது இவங்கெல்லாம் போய் அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்துக்கிட்டு நானும் மதம் மாற போகிறேன், என்னோட சேர்த்து தலித் மக்களும் மதம் மாற போகிறேன், முஸ்லீமாக மாற போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு. புரியுதுங்களா? அதனால் அவர் இப்படி ஏமாற்றிட்டே இருக்கார் முஸ்லீம்களை. அவர் அரசியலுக்காக, ஓட்டுக்காக இதையெல்லாம் செய்கிறாரு. அதனால் திருமாவளவன் நோன்பு இருக்கிறாருன்னா இருக்கட்டும், அவருக்கு அதில் நம்பிக்கை இருக்குது, அவர் மாறி கூட போகட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் மாறுங்க, போங்க, வாங்க. எங்கள் பட்டியலை மக்களை ஏமாத்தாது. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நேற்று பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோயில்களை புனரமைக்கிறதுக்காக 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி மசூதிக்கும் 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, சர்ச்சைகளுக்கும் 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மசூதிகளை புனரமைக்க, சர்ச்சுகளை புனரமைக்க
அவங்க வந்து நிதி ஒதுக்குறாங்க, அரசு நிதி ஒதுக்குறாங்க. ஆமாம். புரியுதுங்களா? கோயில்களை புனரமைக்க பாதுகாக்க அவங்க உபயதாரர்கள் மூலமாக தான் செய்கிறாங்க. இவங்க அனுமதி தான் கொடுக்குறாங்க. அவங்க ஒன்றும் அரசு 125 கோடி சார். 125 கோடிங்கிறது அறநிலையத்துறை பக்தர்கள் செலுத்திய காணிக்கை, கோயில்களுக்கு உண்டான சொத்துக்களில் இருந்த வருமானம், அதில் இருக்கிற வைப்பு நிதியிலிருந்து இவங்க ஒதுக்குறாங்க. இவங்க ஒன்றும் அரசு பொது நிதியிலிருந்து கொடுக்கல. இது இந்த அறிவிப்பு வந்து உங்களுக்கு மேம்போக்காக பார்த்தா என்ன தெரியும்னா, ஓஹோ கோயில்களெல்லாம் புனரமைக்கிற 120 கோடி ரூபா கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறீங்க. கிடையாது, பொது நிதியில இருந்து கொடுக்கப்படலை. அது அறநிலையத்துறை மானிய கோரிக்கை வரும்போது தெரியும். ஓகே. மசூதிக்கு புனரமைக்கிற கொடுக்குறாங்கன்னா அது பொது நிதியிலேருந்து கொடுக்குறாங்க, அது வந்து வக்பு வாரியத்திலேருந்து கொடுக்கல. சர்ச்சுகளை புனரமைக்கிறதுக்கு பொது நிதியிலேருந்து கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அங்கே போய் இவங்க அந்த ஃபைனான்ஸை கையாள முடியாது. சர்ச்சு சொத்து கிறிஸ்தவரிடம், மசூதி சொத்து முஸ்லீமிடம், ஆனால் எங்கள் கோயில் சொத்து மட்டும் அரசிடம். அரசு பொது நிதியிலிருந்து கோவில் விழாக்களோ, கோவில்களுக்கு கும்பாபிஷேகமோ, கோவில்களுக்கு திருப்பணிகளோ நடைபெறுவதில்லை. முழுக்க முழுக்க பக்தர்கள் கொடுக்கக்கூடிய உபயதாரர்கள் காணிக்கை இதிலிருந்து தான் நடக்குது. இதை முதல்ல தெளிவுபடுத்தலாம். ஓகேங்க சார். இப்போ அமைச்சர் சேகர்பாபு, அதாவது இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சின்னு சொன்ன சேகர்பாபு அவர்கள் வந்து இனி வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்தில் 3000 கோயிலில் வந்து புதுமையாக புனரமைச்சு அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாருங்க, செய்யட்டும், நல்லது தான், என்னென்ன வரவேற்கிறோம். ஆனால் இதுதான் அரசு செய்கிற மாதிரி, மு.க. ஸ்டாலின் செய்கிற மாதிரி, சேகர்பாபு செய்கிற மாதிரி இல்லை. இது பக்தர்கள் செய்யக்கூடியதுங்க. இவங்க பணம் அதில் ஒரு பைசா கூட கிடையாதுங்க. அரசு பணம் அதில் கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அறநிலையத்துறை அரசு தானே சார்? அறநிலையத்துறை அரசா? அறநிலையத்துறைக்கு என்ன வருமானம்? கோயிலில் இருந்து வரக்கூடிய வருமானம், மக்களுடைய வரி பணத்திலிருந்து வர்ற வருமானம் அறநிலையத்துக்கு வருதா? அவங்களுக்கெல்லாம் மக்களுடைய வருமானம் அரசு நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு அப்படி இல்லைங்க. இங்கிருந்து எடுத்து ஒரு அன்னதான திட்டம்னா அங்கே அன்னதானம் நீங்கள் போனீங்கன்னா எழுதி போட்டிருப்பாங்க, பழனியில் அன்னதானம், இன்னைக்கு உபயதாரர் இவருன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருக்குறோம். நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் சோறு போடுறோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த ஏற்பாடு, உங்கள் பேர், உங்கள் ஸ்டிக்கர் கொண்டு வந்து ஒட்டிக்கிறீங்க. உதயநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் கொண்டு வந்து அங்கே வச்சிடுறீங்க. அன்னதான திட்டம் அது வந்து ஒன்றும் அரசு கொடுக்குற பணம் அல்ல. இது நாங்கள் ஏமாற்றப்படுகிறோம். ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு அதிகமாக ஆகியிருக்கு, ஆனால் ஹிந்தியில் வந்து டப்பிங் பண்ணக்கூடிய பட வருமானம் மட்டும் அவங்களுக்கு வேணும், அந்த படத்தினுடைய வருமானம் மட்டும் வேணும், ஆனால் ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு பேசுறது அப்படிங்கிறது அரசியலுக்காக பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிகமாக ஹிந்தி கற்றுக்கிற மாநிலம் அது தமிழ்நாடு தான். அதிகமாக மும்மொழி கல்வி திட்டம் அடங்கிய சென்ட்ரல் போர்டு சிலபஸ், மத்திய பாடத்திட்டத்தை கொண்ட பள்ளிகள் அதிகமாக நடத்துறதாரு திமுக காரன் தான் நடத்துகிறான். தென்றல் செல்வராஜ் போய் அழிச்சார் இல்லையா, அவர் குழந்தைங்க எல்லாம் மும்மொழி படிக்குது, ஹிந்தி படிக்குது. நாங்கள் இந்த லிஸ்ட்டே வெளியிடுறோம், புரியுதுங்களா? இது இந்த தமிழ்நாட்டில் ஹிந்தி இல்லைன்னு சொல்கிறது, மும்மொழி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் இருக்குது. 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மும்மொழி திட்டத்தில் படிக்கிறாங்க. அப்புறம் இது ஒன்றும் இந்தி பிரச்சனை கிடையாது. இது வந்து இந்தி திணிப்பு, இந்தி பிரச்சனை எல்லாம் இது கிடையாது. புதிய கல்விக் கொள்கையில் எங்கேயும் இந்தி கிடையாது. உனக்கு பிடித்த, நீ தேர்வு செய்கின்ற எந்த மொழி வேணாலும் நீ படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பமாத்து வேலை, இது ஒரு ஏமாற்று வேலை. இது திமுக காரன் சொல்லிகிட்டே தான் இருப்பான். அதுக்கு நாம் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாயிலிருந்து மக்களை இன்னைக்கு எல்லாம் பூரா கையெழுத்து இயக்கத்துக்கு 15 லட்சம் கையெழுத்துக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வந்து யாதவ் கி பாரத், பாபி எல்லாம் ஹிந்தி படமெல்லாம் பயங்கரமாக ஓடிச்சோ, அது மாதிரி தான் இவங்களே எல்லாம் ஹிந்தி படத்தை பூரா டப்பிங் பண்ணி எல்லாம் இவங்க தானே, எல்லாம் காசெல்லாம் இவங்க தானே எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் சொன்னால் பொய்யானதான்.